ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் மார்ச் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுடைய பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகிக்குங்க. மெம்பர் ஆகிறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னாக்கா எங்கள் சேனலுக்கு பக்கத்துலேயே ஜாயின்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா எங்கள் சேனலில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகிக்கலாம். மார்ச் மாதத்துக்கான இது வந்து 3வது கரண்ட் அஃபேர். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா சீனாவில் வந்து தோரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 10 லட்சம் டன் 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா சீனாவின் உள் மங்கோலியா பகுதியில் 10 லட்சம் டன் தோரியம் தாது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 லட்சம் டன் தோரியம் தாது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சீனாவில். அடுத்து பார்த்தோம்னாக்கா மார்ச் 1ஆம் தேதி வந்து உலக கடல் கரும்புலி தினமாக கடைபிடிக்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதி வந்து உலக கடல் கரும்புலி தினமாக கடைபிடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா குலசேகரப்பட்டினத்தில் 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறாங்க. அதற்கான பூமி பூஜை பணிகளை வந்து இப்போ வந்து தொடங்கியிருக்காங்க. நம்மள்ட்ட பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து 2 ராக்கெட் ஏவுதளங்கள் இருக்குது. எங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான்கிற விண்வெளி ஆய்வு மையத்தில் 2 ராக்கெட் ஏவுதளங்கள் இருக்குது. அங்கே இருக்கிறது நமக்கு வந்து போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு கடந்த வருடம் வந்து பிரதமர் மோடி வந்து அடிக்கல் நாட்டினாங்க. இப்போ வந்து அதுக்கான பூமி பூஜை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதான் நமக்கு வந்து நியூஸில் வந்திருக்கு. இதில் முக்கியமானது என்னென்னாக்கா 3வது ஏவுதளம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அமைக்கிருக்காங்கனாக்கா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் பூமி பூஜையுடன் பணிகளை தொடங்கியுள்ளது இஸ்ரோ. இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்திற்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் இருக்குது. அங்கே பார்த்தோம்னா 2 ராக்கெட் ஏவுதளங்கள் இருக்குது. விண்வெளி திட்டங்களில் தொடர்ந்து இஸ்ரோ வெற்றி கொடி நாட்டி வர்றதுனால பல நாடுகளும் இஸ்ரோ வாயிலாக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துறதுக்கு ஆர்வம் காட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக பார்த்தோம்னா கூடுதல் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு இஸ்ரோ வந்து முடிவு செஞ்சிச்சு. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் நடத்தினாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தாக்கா காற்றின் வேகம் குறைவு, புவி வட்டப்பாதைக்கு மிக அருகில் இருக்கிறது உள்ளிட்ட காரணங்களால் குலசேகரப்பட்டினம் வந்து இப்போ தேர்வு செய்யப்பட்டு அங்கே வந்து 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு பூமி பூஜை செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினத்தில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஆரோக்கியம் 100ங்கிற திட்டம். இந்த திட்டம் வந்து எதுக்காகன்னு பார்த்தோம்னா முதியோர் நலன் காப்பதற்கான திட்டம் தான் வந்து ஆரோக்கியம் 100ங்கிற திட்டம். இந்த திட்டத்தை வந்து யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா சென்னை விஹெச்எஸ் மருத்துவமனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் முதியோர்கள் வந்து அடுத்த 100 நாட்களுக்கு இலவசமாக மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற முடியும். ஆரோக்கியம் 100ங்கிற திட்டம். இந்த திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா முதியோர் நலன் காப்பதற்கான திட்டம் தான் வந்து ஆரோக்கியம் 100ங்கிற திட்டம். முதியோர்கள் வந்து அடுத்த 100 நாட்களுக்கு மருத்துவ ஆலோசனை இலவசமாக பெற முடியும். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அமேசானோட ஓசலாட்ங்கிற சிப்பு. அமேசான் வந்து இப்போ ஓசலாட்ங்கிற ஒரு குவாண்டம் வகை சிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அமேசான் நிறுவனம் அண்மையில் ஓசலாட் எனும் குவாண்டம் சிப்பை வெளியிட்டிருக்கு. ஓசலாட்ங்கிற ஒரு சிப்பை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா அமேசான் நிறுவனம் அண்மையில் ஓசலாட் எனும் குவாண்டம் சிப்பை வெளியிட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தியாசலைங்கிறது ஒரு சுயசரிதை. அது யாரோட சுயசரிதைன்னு பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி இருக்காங்களே அவங்களுடைய சுயசரிதை தான் வந்து தியாஸ்லை இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்க கைலாஷ் சத்யார்த்திங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்புக்காக போராடி வர்றவங்க தான் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. இவங்களுடைய சுயசரிதை தான் வந்து தியாஸ்லை.
2014 பார்த்தோம்னாக்கா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து இவங்களுக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலாவுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. தியாசலைங்கிறது யாருடைய சுயசரிதைன்னு பார்த்தோம்னாக்கா கைலாஷ் சத்யாத்ரி. அடுத்து பார்த்தோம்னாக்கா மார்ச் 3ஆம் தேதி வந்து உலக செவித்திறன் தினமாக கடைபிடிக்கப்படுது. மார்ச் 3ஆம் தேதி உலக செவித்திறன் தினமாக கடைபிடிக்கப்படுது. உலக செவித்திறன் தினம் எப்போ கடைபிடிக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா மார்ச் 3. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா பரபரப்பான விமான நிலையங்கள் 2025. 2025 பரபரப்பான விமான நிலையங்கள் உலக அளவில் எந்த 2 விமான நிலையம், நம்ம இந்திய அளவில் எந்த 2 விமான நிலையம் இடம் பிடிச்சிருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். உலக அளவில் பார்த்தோம்னாக்கா துபாய் சர்வதேச விமான நிலையமும் அட்லாண்டா ஹார்ட்ஸ்ஃபீல்டு ஜாக்சன் சர்வதேச விமான நிலையம் தான் வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல வந்து துபாய் சர்வதேச விமான நிலையம், 2வது இடத்துல பார்த்தோம்னாக்கா அட்லாண்டா ஹார்ட்ஸ்ஃபீல்டு ஜாக்சன் சர்வதேச விமான நிலையம் 2வது இடம் பிடிச்சிருக்கு. நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா முதல் இடத்துல வந்து இந்திரா காந்தி, டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் முதல் இடத்துலையும், 2வது இடத்துல சென்னை சர்வதேச விமான நிலையம் 2வது இடத்துலையும் இருக்குது. 2025ஆம் ஆண்டுக்கான பரபரப்பான விமான நிலையங்கள் உலக அளவில் எது, இந்திய அளவில் எதுன்னு பார்த்தோம்னாக்கா உலக அளவில் துபாய் சர்வதேச விமான நிலையம் முதல் இடத்துலையும், 2வது இடத்துல வந்து அட்லாண்டா ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் சர்வதேச விமான நிலையம் 2வது இடத்துலையும் இருக்குது. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் முதல் இடத்துலையும், 2வது இடத்துல வந்து சென்னை சர்வதேச விமான நிலையம் 2வது இடத்துலையும் இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிம்ஸ்டெக்கின் இளம் தலைவர்களின் காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா புதுடில்லியில். பிம்ஸ்டெக்கின் இளம் தலைவர்களின் காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா புதுடில்லியில். அடுத்து பார்த்தோம்னா மார்ச் 4ஆம் தேதி வந்து தேசிய பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்படுது. மார்ச் 4ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்படுது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டு ஜெனரல், அதாவது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸாக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாக்டர் மயங்க் சர்மா. பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டு ஜெனரலாக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாக்டர் மயங்க் சர்மா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா வாஸ் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்கிறதுக்கான ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கு நிறைய நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் நேபாளம். வாஸ் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கு இடையே பார்த்தோம்னா இந்தியா மற்றும் நேபாளம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பார்த்தோம்னாக்கா 2 நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளுக்கான அணுகலை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துது. வாஸ் துறையில் எந்த 2 நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கு ஒப்பந்தம் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் நேபாளம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உடல் பருமன் தினம் மார்ச் 4. மார்ச் 4ஆம் தேதியை வந்து உடல் பருமன் தினமாக கடைபிடிக்கிறாங்க. மார்ச் 4ஆம் தேதியை உடல் பருமன் தினமாக கடைபிடிக்கிறாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கடைசி கரண்ட் அஃபேர் பல்கலைக்கழகத்துக்கு வந்து டாக்டர் மன்மோகன் சிங் பெயரை வந்து வைக்கிறதுக்கு அங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேட்டில். எங்கன்னு பார்த்தோம்னாக்கா கர்நாடகா ஸ்டேட்டில் சொல்லியிருக்காங்க. பெங்களூர் பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்படும் அப்படின்ட்டு கர்நாடக முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. பெங்களூர் பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. டாக்டர் மன்மோகன் சிங் அவங்களுடைய பெயரை வந்து எந்த பல்கலைக்கழகத்துக்கு சூட்ட இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பெங்களூர் பல்கலைக்கழகத்துக்கு. ஒருத்தர் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடுவோம். 10 லட்சம் டன் தோரியம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சீனாவில். மார்ச் 1ஆம் தேதி வந்து உலக கடல் கரும்புலி தினமாக கடைபிடிக்கப்படுது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினத்தில் 3வது ராக்கெட் தளம் ஏவுதளம் அமைக்க இருக்காங்க. அதற்கான பூமி பூஜை வந்து இப்போ வந்து நடத்தியிருக்காங்க. 3வது ராக்கெட் ஏவுதளம் எங்கே அமைக்க இருக்காங்கனாக்கா நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினத்தில்.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஆரோக்கியம் 100ங்கிற திட்டம். இந்த திட்டம் வந்து முதியோர் நலம் காப்பதற்கான திட்டம். இந்த திட்டத்தின்படி அடுத்த 100 நாட்களுக்கு முதியோர்கள் வந்து இலவசமாக மருத்துவ ஆலோசனைகளை பெற முடியும். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ஓசலாட்ங்கிற சிப்பு. இது எந்த நிறுவனம் வெளியிட்டிருக்குன்னு பார்த்தோம்னா அமேசான். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தியாஸ்லைங்கிற ஒரு சுயசரிதை. இது யாருடைய சுயசரிதைன்னு பார்த்தோம்னாக்கா கைலாஷ் சத்யார்த்தி. இவங்க வந்து நோபல் பரிசு பெற்றவங்க. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க 2014. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்புக்காக போராடி வர்றவங்க தான் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. இவங்க வந்து சுயசரிதையை வந்து தியாஸ்லைங்கிற தலைப்பில் வெளியிட்டிருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தியின் சுயசரிதை என்னன்னு பார்த்தோம்னாக்கா தியாஸ்லை. அடுத்து பார்த்தோம்னா மார்ச் 3ஆம் தேதி வந்து உலக செவித்திறன் தினம் கடைபிடிக்கப்படுது. உலக செவித்திறன் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா மார்ச் 3ஆம் தேதி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா பரபரப்பான விமான நிலையங்கள் 2025. 2025 பரபரப்பான விமான நிலையங்களாக உலக அளவில் எந்த விமான நிலையம் சொல்கிறாங்க, நம்ம இந்திய அளவில் எந்த விமான நிலையங்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா உலக அளவில் பார்த்தோம்னாக்கா துபாய் சர்வதேச விமான நிலையம் முதலிடத்திலும், அட்லாண்டா ஹாட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் சர்வதேச விமான நிலையம் 2ஆம் இடமே பிடிச்சிருக்கு. நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் முதலிடத்துலையும், சென்னை சர்வதேச விமான நிலையம் 2ஆவது இடத்துலையும் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா பிம்ஸ்டெக் இளம் தலைவர்களின் காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா புதுடில்லியில். அடுத்து பார்த்தோம்னாக்கா தேசிய பாதுகாப்பு தினமாக மார்ச் 4ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. மார்ச் 4ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்படுது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டு ஜெனரல், அதாவது கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் டெஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸாக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாக்டர் மயங்க் சர்மா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா வாஷ் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்கிறதுக்கு எந்த 2 நாடுகளுக்கே ஒப்பந்தமாக இருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் நேபாளம். அடுத்து பார்த்தோம்னா மார்ச் 4ஆம் தேதி உடல் பருமன் தினமாக கடைபிடிக்கப்படுது. மார்ச் 4ஆம் தேதி உடல் பருமன் தினமாக கடைபிடிக்கப்படுது. அடுத்து கடைசி கரண்ட் அஃபேர் பெங்களூர் பல்கலைக்கழகத்துக்கு மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவங்களுடைய பெயரை வந்து சூட்டுறதுக்கு கர்நாடக முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பெங்களூர் பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பெயரை சூட்ட இருக்கிறதா கர்நாடக முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாக்கா எங்களுடைய சேனலில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி மெம்பர் ஆகிக்குங்க. தேங்க்யூ.